பார்க்குறோம் நம்ம என்டிஏவோட இந்த கூட்டணி, அதிமுக தலைமையிலான என்டிஏவோட கூட்டணி வந்து நேற்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைச்சு அதில பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் டபுள் இன்ஜின் சர்க்கார் அமைக்க போறோம்ன்னு மோடி பேசுனது திமுக மற்றும் திமுகவின் தோழமை கட்சிகள் பார்த்தீர்களா? பிஜேபி என்ன மாரி வேலைய பார்க்குறாங்க? டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு சொல்லியிருக்கிறாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி இணைஞ்சது அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஜெல்ல கிரியேட் பண்ணியிருக்குது. கிரவுண்ட் லெவல்ல ஒரு நல்ல வேவ் லென்த் கிரியேட் பண்ணியிருக்குன்னு ஒரு பார்வையும் இருக்குது. கலந்துபட்ட பார்வையா பார்க்குறீங்களோ? டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்றதுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சிக்காம சொல்கிறவங்க. இன்னொன்று, இந்த 2017 அதிமுக பாஜக அந்த என்டிஏ ஃபார்ம் ஆனவுன்னா திமுக தரப்புலேருந்து, ஆளுங்கட்சி தரப்புலேருந்து, இன்னொன்று பாஜகவை விரும்பாதவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திமுக ஆதரவாளராக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பாஜக பிடிக்காது. அதே மாதிரி தோழமை கட்சியில் இருப்பாங்க, சிபிஎம் சிபிஐ இவங்களாம், அவங்களுக்கு பாஜக பிடிக்காது. இப்போ இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தை உருவாக்குனாங்க, இது வந்து அதிமுக வந்து பாஜக கபலீகரம் செய்கிறது. இப்போவும் திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள், அவர்களை கபலீகரம் பண்ணுவாங்கன்னு திருமாவளவன் உட்பட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நடைமுறையில் நடப்பது என்ன? 90 சீட்டு இடத்துல 20 சீட்டு கொடுக்குறாரு. டிடிவியை சேர்த்துக்கலான்னு சொல்கிறதுல சேர்த்துக்க முடியாதுன்றாரு. ஓபிஎஸ்ஸை மேலேருந்து திணிச்சு உள்ளி குட்டிகளாட்டம் பண்ணும் பொழுது ஓபிஎஸ்ஸை தட்டி வெளியில் அனுப்புகிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பாஜகவுக்கு பதிலடியாக அதிமுக ஸ்ட்ராங்காக நின்று இன்றைக்கி அவர்கள் இறங்கி வர லெவலில் தான் இருக்குது. எடப்பாடியை இவர்கள் ஓபிஎஸ் மாதிரியோ செங்கோட்டையன் மாதிரியோ எடை போட்டது தப்புன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆகுது. இன்னொரு பக்கம் வராது வந்த கூட்டணின்ற மாதிரி பாராளுமன்ற தோல்விக்கு பிறகு 2 சைடுமே தங்களுடைய தவறை உணர்ந்து சேர்றாங்க. அப்போ இயற்கையாகவே பாஜக அதிமுக கூட்டணின்றது 2019, 21 அந்த ஃபார்ம் ஆனது இடையில் பிரிஞ்சாலும் மீண்டும் இணையிறது மூலிமா அங்கேயும் பிரச்சனை இல்லை. குறிப்பாக அண்ணாமலை நகர்த்தப்பட்டு நயினார் வந்த பிறகு இயல்பாகவே அவர் மத்தியில் ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இப்போ விஜய் கூட பேசுவதாக இருக்கட்டும், மற்ற தலைவர்கள்ட்ட பேசுவதாக இருக்கட்டும், இப்பொழுதும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, பாஜக தான் இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்க தானே முன்கை எடுக்கிறாங்கன்னு, அவங்க தலைமையில் அவங்க தான் இருக்கிறாங்கன்னு. ஆனால் நடக்கிறது என்னன்னா, சில விஷயங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இல்லைங்க அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், ஒன்றுபட்ட கூட்டணி வேணும், அப்போ நீங்கள் பேசிங்க, நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு சம்மதம், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் விஜயிடமே பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பேச்சுவார்த்தையினுடைய முழு விவரங்கள் பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தவரே போய் எடப்பாடிக்கு சொல்கிறார், விலைக்கு சொல்கிறார், இந்த மாதிரிலாம் பேசணும்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் ஒவ்வொரு விவகாரத்துலையும் டிடிவி கண்டபடி பேசுகிறார், தூக்கு மாட்டிக்குன்ற லெவலுக்கு போகிறார், தூக்கில் தொங்குவாங்க நான் அப்படின்னு போகிறாரு. ஆனாலும் அதிமுக மௌனம் காக்கிறது, கூட்டணி சேராதுன்னு இங்கெல்லாம் உருட்டியிருந்தாங்க. ஏன்னா இது சொன்னாங்கன்னா,